மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் அவசர முறையீடு செய்திருக்கிறார். மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாம்பழம் சின்னத்தை முடக்க மறுத்து உரிமையியல் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருந்தது. இந்த நிலையில் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் அவசர முறையீடு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே பாமகவின் உரிமை தொடர்பான நீண்ட மோதல் நீடித்து வரும் நிலையில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக நீதிமன்றத்தை தொடர்ந்து அணுகும் நிலையில் உரிமையியல் நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை அணுகிய அவரை மீண்டும் உயர்நீதிமன்றத்தையே நாடும்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தற்போது அவசர மனுவொன்றை தாக்கல் செய்திருக்கிறார்.